ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபாலை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லுதல் சுத்தம் சுதந்திரம், சுத்தம் சுதந்திரம் என்று சொல்லுதல் எளிது. ஆனால் அதை செய்வது யார்? யார் செய்யணும்? இங்கே தீக்குச்சி எரியாமல் ஒரு தீபங்கள் இல்லை. தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை. யார் தீக்குச்சி? உங்கள் பிள்ளைகள். நாங்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பல லட்சக்கணக்கான தீக்குச்சிகள் இந்த நிலத்திலே இருக்கிறோம். ஒற்றை மகனாக இந்த மண்ணிலே இருந்து கிளம்பி போன எளிய மகன் சீமான் பற்ற வைத்த நெருப்பில் தமிழ்நாடு பற்றி எரிகிறது. ஒரு மகன், இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தவர்கள் இவன்தான் ஒரு ஆளு என்று பயப்படுகிறார்கள். என் சின்னத்தை பறிக்கிறாய், என் எண்ணத்தை என்ன செய்ய முடியும் என்று கருதித்தான் இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே போட்டியிடுகிறேன். எந்த தளர்ச்சியுமின்றி, சோர்வுமின்றி, தள்ளாட்டமின்றி உயர்ந்த நோக்கத்தை கொண்டு வீரநடை போட்டு தாங்கள் பிறந்த மண்ணிலே, நாங்கள் தமிழக மண்ணிலே தெருக்கள் தெருக்களாக நின்று கத்திக்கொண்டு இருக்கிறோம் என்றால் சத்தியம் ஜெயிக்கும் என்பதால் தான். வீர துறவி விவேகானந்தர் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே, நீ உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே என்கிறார். எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காத உண்மையின் பக்கத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். அல்விற் சிறந்த பெருமக்களே, நீங்கள் நன்றாக கவனியுங்கள். எது வளம், எது வலிமை, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை என்கிற புரிதலுக்கு நீங்கள் முதலில் வர வேண்டும். நம் மண் வறண்ட நிலமா? ராமநாதபுரம் பஞ்ச பிரதேசமா? நீங்கள் சொல்லுங்கள். பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து வரும்போது நம்முடைய சிற்றரசர்கள் படைக்கு உதவியாக போகிற போது பசியில் இருந்ததால் என்ன பிரச்சனை, உன் வீரர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் என்று கேட்டு பாண்டிய மன்னர் எங்களுக்கு விளைச்சலுக்கு நீரில்லை என்று சொல்ல போது, அப்படியா இருங்கள் என்று ராஜசிங்க மங்கலத்திலே நாரை பறக்காத 48 குறிச்சி என்கிற அந்த கண்மாயை கட்டி கொடுத்த பெருந்தகை பாண்டிய மன்னர். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். எல்லா நதிகளும் கடலிலே கலக்கும், வைகை நதி மட்டும் கடலிலே கலக்காது. நம்ம கண்மாயில் கலந்து அந்த கண்மாய் நிறைந்து நாம் திறந்து விட்டால் தான் கடலில கலக்கும். இதுதான் வரலாறு. நாரை எவ்வளவு தூரத்தையும் பறந்து கிடக்கும். ஆனால் 48 குறிச்சிகளுக்கு, கிராமங்களுக்கு பரகி அந்த பாய்கிற பாசனத்தை கொண்ட பெரிய கம்மாய் ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகப்பெரிய கம்மாய். ஏன் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கண்மாய் பாசனம் அரசு ராஜசிங்க மங்கலம், அரசு மங்கலம் என்கிற நம்முடைய கம்மாய். அந்த கம்மாய் இருக்கும்போது நமக்கு வறட்சி ஏன் வந்தது? எந்த சிற்றூர்களில், எந்த கிராமங்களில் கண்மாய் இல்லை? பிறகு என்ன? நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. நீங்கள் எது வளம் என்று தெரியாமல் இருக்கிறீர்கள். ஒரு கிணற்றை சுற்றி 10 பனை மரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்றவிடாது கிணற்றிலே என்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். நீங்கள் பனை மரத்தின் அருமை தெரியாது வெட்டி சாய்க்கிறீர்கள். என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளை, உங்களிடத்தில் உங்கள் மகன் சத்தியம் செய்கிறேன். இந்த நாட்டு அதிகாரம் எளிய மகன் உங்கள் உடன் பிறந்தவன் எனக்கு வரும்போது பனை மரத்தை ஏன் வெட்டினோம் என்று நீங்கள் கதரை துடிக்கிற காலத்தை நான் உருவாக்குவேன். பனைமரம் இந்த மண்ணின் மகத்தான வளம், தமிழ் தேசிய மக்களின் தேசிய மரம், மண்ணின் வளம். நீங்கள் தன் உடம்பிலே எல்லா உறுப்புகளையும் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது உலகிலேயே பனை மட்டும்தான். நான் வரும்போது பனை அதிகமாக இருக்கிற இடங்களிலே பனை சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டி அங்கு பணி செய்கிற அத்தனை பேருக்கும் அரசு பணியாளர்கள் ஆக்கி, டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிற நீ அரசு பணியாளராக இருக்கும்போது பனை தொழிலில், மீன்பிடி தொழிலில், வேளாண்மை செய்வதில், ஆடு மாடு வளர்ப்பதில், பட்டுப்பூச்சி வளர்ப்பதில், நாட்டுக்கோழி வளர்ப்பதையெல்லாம் அரசு பணியாக்கி நீ பிறந்த இடத்திலேயே அரசு வேலையை கொடுத்த வறுமையை நான் ஒழிக்கல. நான் பிரபாகரன் பிள்ளை இல்லை என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய மக்களே, பனை மரத்தை தயவு செய்து கையெடுத்து கும்பிடுகிறேன், வெட்டாதீர்கள். நீங்கள் நிலமெங்கும் சீம கருவேலை மரத்தை வைத்துக் கொண்டு பனை மரத்தை வெட்டி சாக்கிறீர்கள். குழந்தையின் இடுப்பை, குழந்தையின் கைகால்களை, தலையை அறுத்து போட்டது போல சாஞ்சு கிடக்கும் போதை சாயல்குடியில் பார்க்கிற போது நெஞ்செல்லாம் வெடிக்கிறது. அந்த தவறை செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். ஒரு பனை உருவாக பல ஆண்டுகளாகிறது. தென்னையை நட்டவன் கூட பலன் பெற்று விட்டு சாவான். எம்மரத்தை நட்டவனும் இத்தலைமுறையில் பலன் பெறுவான். பனையை நட்டவன் பலன் பெற முடியாத அடுத்த தலைமுறைக்கான மரம்தான். தேவர்மன் படத்திலே நம்முடைய ஐயா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் சொல்வார்கள், அண்ணன் கமலஹாசன் இடத்திலே, உடனே வான்னா எப்படி வருவான்?
மெதுவா மெதுவா தான் வருவான், அப்பதான் வருவான். நீ இப்ப நீ விதை போடணும், அடுத்த தலைமுறைக்கு அதை பிடிங்கி சாப்பிடுவான். நீ யாரோ வச்ச மரத்துல எனக்கு ஒரு பழம் கிடைக்கும்னு காத்து நிக்கிற. நான் ஒரு விதைய போடுறேன், அதை நான் சாப்பிட மாட்டேன், செத்து போயிருவேன். ஆனா அடுத்து வருகிற ஓ மயன் சாப்பிடுவான், அவன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் மயன் சாப்பிடுவான். விதை நான் போட்டது என்று. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.